அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். இது உண்மையிலே நடந்த சம்பவம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடுறீங்க. அவங்களுக்கு உண்டான கதை தான் இது. இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும், கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 1960 அமெரிக்காவில் ஒரு வாலிபன், அவரோட கனவு, லட்சியம் எல்லாமே ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்றது தான். ஸோ அவர் ஒரு MBA பட்டதாரி. அவர் போய் அவங்க அப்பா கிட்ட அவருடைய கனவை சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நான் ஒரு $50 தரேன், இதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணு, நீ சம்பாரித்து லாபம் வந்ததும் எனக்கு அந்த தொகையை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவரும் அவரோட கோச், அவர் ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே அதிக நாட்டம் கொண்டவர். ஸோ அவரும் அவர் கோச்சும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சரி 2 பேரும் சேர்ந்து நம்ம தொழில் துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஷூஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் ஜப்பான்லேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி அந்த ஷூவெல்லாம் நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசித்து $500 2 பேரும் சேர்ந்து அவரும் அந்த கோச்சும் $500 முதலீடு செய்கிறாங்க. முதலீடு செய்யும் பொழுது அவங்களுக்கு அதை கொண்டு போய் விற்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. கடை வைக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட முதலீடு கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கார் வாடகைக்கு எடுத்து அதில் அந்த ஷூக்கள் எல்லாம் அழகாக அடுக்கி, விளையாட்டு வீரர்கள் எந்த மைதானத்தில் அதிகமாக விளையாடுறாங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் அந்த ஷூக்களை விற்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த பட்டதாரி வாலிபன் பேச்சு திறமை கொண்டவர். ஏன்னா MBA படிச்சிருக்கிறதுனால அதை எப்படி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை பற்றின எல்லா விவரங்களும் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்லும் பொழுது அவர் ஒரு கடை வச்சுருந்தா கூட அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகாது. ஆனால் அவருக்கு அங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா விற்பனை ஆகுது. அப்போது இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, இதை ஏன் நம்ம தயாரிக்கக்கூடாது, நம்மளே தயாரித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் என்ன பண்ணுறாரு, லைட் வெயிட்டில் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் தயாரிக்கிறாங்க. தயாரித்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே ஃபஸ்ட்டு இறக்குமதி பண்ணி விற்றுட்டு இருந்தவங்க அவங்களே சொந்தமாக தயாரிக்கிற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. அதோடு கூட இல்லாமல் அவங்க அந்த $500 முதலீடு செஞ்சு அந்த காரில் கொண்டு போய் அதை விற்கும் பொழுது ஒரு பட்டதாரி, என்னடா இவன் ரோட்டில் இந்த மாதிரி கூவி விற்கிறானே, இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு எத்தனை பேர், அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் அவங்கள பார்த்து கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் அந்த தடைகள் எல்லாம் முறியடித்து ஒரு வெற்றியாளராக வளர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி இப்போது வளர்ந்துருக்கிற எத்தனையோ பெரிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் அண்ணாந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்கன்னு யோசிப்பீங்க. ஆனால் அதோட அஸ்திபாரத்தை பார்த்திங்கன்னா நிறைய தடைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் கடந்து வந்திருப்பாங்க. இவங்க அந்த தோல்வியை கண்டு அதே இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. இது யாருன்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த பில் நைட் அப்படின்ற 21 வயசு பட்டதாரி செஞ்ச முயற்சி. அப்போது அவங்க உருவாக்கி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது தான் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற நைக் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தினமும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தது, உங்களுக்கு நல்லா இருக்குது, மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நம்மளும் வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதே இடத்துல உட்காந்துடாம மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க கேலி செய்வாங்களே, அப்படி சொல்லுவாங்களே, இப்படி சொல்லுவாங்களேன்னு செய்யாமல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது விருப்பமானதாக இருக்கோ நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. சின்ன முதலீடாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன முதலீட்டிலேருந்து துவங்குங்க. அது ஒரு பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் வைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. நீங்கள் முடிவில் உறுதியாக இருங்க. வெற்றி நமதே.